நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடும். முன்னை இட்ட தீ முப்புறத்திலே பின்னை இட்ட தீ தென் இலங்கையிலே அன்னை இட்ட தீ அடிவயிற்றிலே யாமம் இட்ட தீ மூழ்க மூழ்க என பட்டினத்தார் கூறினார். கொத்துவதை நிறுத்திவிட்டேன் என பாம்பு சொன்னால் சூழ்ச்சி செய்வதை நிறுத்திவிட்டேன் என நரி சொன்னால் பதுங்குவதை நிறுத்திவிட்டேன் என புலி சொன்னால் சுற்றுவதை நிறுத்திவிட்டேன் என பூமி சொன்னால் நம்ப முடியுமா? அப்படித்தான் சில பேர் பிறவியிலேயே துஷ்டர்களாக இருப்பார்கள். மனதை தூய்மையாக வைத்துக் கொண்டு ஆழ்மனதில் நல்ல எண்ணங்களை விதையுங்கள். நாம் தலை குனிந்து படிக்கும் புத்தகம்தான் நம்மை தலை நிமிர வைக்கும். புத்தகம் படிக்கும் பழக்கம் மேற்கொள்வது நல்லது. ஒரு நிர்வாக அதிகாரியாக இருப்பவர்களை வழிநடத்துவதே புத்தகங்கள்தான். புஸ்டக் ஆகியிருக்கும் மோட்டார் பம்பில் ஒரு சொம்பு நீர் ஊற்றி ஆன் செய்தால் நீர் வெளிவருவது போல் நம் ஆழமான அறிவை கொண்டு வருவது புத்தகங்கள்தான். பெரிய விஷயங்களை சாதிப்பது என்பது சிறிய விஷயங்களை புரிந்து கொள்வதில்தான் இருக்கிறது. யாரும் மலை தடுக்கி வீழ்வதில்லை, கல் தடுக்கிதான் வீழ்கிறார்கள். எனவே நாம் மற்றவர்களிடம் பேசும்போது அவர்கள் யார் என்பதை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். நம் குணம் அவர்களிடம் பிரதிபலிக்க வேண்டும் என எதிர்பார்க்க கூடாது. எனவே நாம் எதை நேசிக்கிறோமோ அதை ஆழ்மனதில் நிறுத்தி அதன்படி வழிநடந்து சந்தோஷமாக வாழ்வாங்க வாழ